இந்த வருடம் தரம் 6ற்கு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வருடம் முதல் புதிய கல்வி மறுசீரமைப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப எமது பிள்ளைகளுடன் விளையாட முடியாது. தயவு செய்து இந்த முறைமையை வெகு விரைவில் எங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் இடம் கொடுக்க வேண்டும். அதனை நாம் விரும்பவில்லை. தரம் 6 கல்வி கற்பதற்காக 2,30,000 மாணவர்கள் இலங்கையில் காணப்படுகின்றனர். அந்த மாணவர்களின் எதிர்காலத்தை அழிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இது கடந்த 6-7 வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக வந்து இப்போது நடைமுறைப்படுத்தப்படும் போது இதனை தள்ளி போடுதல் எமது பிள்ளைகளுக்கு நியாயமானதல்ல. தயவு செய்து உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள். මගේ දරුවා මේ සැරේ 6 වසරට යන්නේ. ඒ වගේම எனது பிள்ளை இந்த முறை 6ஆம் வகுப்புக்கு செல்கின்றது. நான் ஒரு ஆசிரியர். 2019 தொடக்கம் ඒ වගේමයි ලංකාවේ තෝරාගත්ත පාසල් කිහිපයක නියදි පරීක්ෂණ කරා. එතකොට ඉංග්‍රීසි පොතේ 51 கஷ்டமான பரீட்சைகளை තියෙන වැරද්දක් නිසා අපේ දරුවෝ ආපස්සට යන්න ඕනේද? ගුරුවරයෙක් විදියට දුෂ්කර පාසල් වල සේවය කරන මම දැකලා තියෙනවා ගණිතය අසමත් වෙලා දරුවෝ හැලිලා යනවා. ඒ ගැන කිසිම අවධානයක් මේ වෙනකන් කිසිම රජයක් කරලා නැහැ. මේ 2026 දරුවන්ට මේ අධ්‍යාපනය 2026ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்காக இந்த கல்வி மறுசீரமைப்பினை நிறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ගිරාපෝතක විහිවෙනවට. இதன்போது பெற்றோர்களால் கல்வி அமைச்சுக்கு மகஜர் ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டது. புதிய கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துமாறு கோரி பொலன்னறுவை மெதிரிகிரிய நகரிலும் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று நடைபெற்ற போராட்டத்துக்கு ஆதரவாக குறித்த போராட்டத்தை ஏற்பாடு செய்ததாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்தது. புதிய கல்வி மறுசீரமைப்பினை நடைமுறைப்படுத்துமாறு கோரி மாத்தறை மாலிம்படி பிரதேச சபைக்கு முன்பாக பெற்றோர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.